ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மேக்ஸ் மினிமம் மெட்டீரியல்லேருந்து சில கணக்குகள் பார்க்கலாம். அதாவது ஆயத்தொலை வடிவியல் அந்த சாப்டர்லேருந்து, இங்கிலீஷ் மீடியத்தில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அந்த சாப்டர்லேருந்து நம்ம ஒரு 4-5 கணக்கு பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஃபைண்ட் தி இன்டர்செப்ட் மேட் பை தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். வெட்டு துண்டுகள், அதாவது எக்ஸு மற்றும் ஒய் வெட்டு துண்டுகள், எக்ஸ் அச்சு வெட்டு துண்டு, ஒய் அச்சு வெட்டு துண்டுகளை கண்டுபிடிக்கணும். இதில் இந்த 2 ஈக்குவேஷனை வச்சுட்டு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு 3x - 2y - 6 = 0. இப்போ எக்ஸ்ஒய் வெட்டு துண்டுகள் கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு ஃபார்முலா x/a + y/b = 1. இந்த கிவன் ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷன் மாதிரி நம்ம மாற்றி எழுதிட்டோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதை? இன்டர்செப்ட் ஆன் ஈச் கோஆர்டினேட் ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். 3x - 2y, இந்த -6 அந்த சைடு கொண்டு போனால் +6 வரும். இப்போ இங்கே 1 வரணும். அதனால் த்ரோட் யூ டிவைட் பை 6 எல்லா இடத்தையும். அப்போ 3x/6 - 2y/6 6/6. 1 3s are 3, 2 3s are 6. இங்கே 1 2s are 2, 3 2s are 6. இங்கே 1 வரும். இப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே 3 கேன்சல் ஆகிடுச்சு இங்கே. ஓகே, ஸோ x/2, 1 3s are 3, 2 3s are 6. இங்கே 3 கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் x/2 - y/3 = 1. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முக்கு வந்துருச்சா? x/a ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இருக்குது, y/b = 1. ஸோ எக்ஸ் வெட்டு துண்டு எக்ஸ் வெட்டு துண்டு 2, அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் என்னது? 2. ஒய் இன்டர்செப்ட், ஒய் வெட்டு துண்டு -3. இங்கே என்ன இருக்குது? இந்த மைனஸை போடணும் நம்ம. -3 ஒய் வெட்டு துண்டு -3 = -3. இப்போ அடுத்த கணக்குக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்குது? 2வது கணக்கு 4x + 3y + 12 = 0. 4x + 3y + 12 = 0. இப்போ இதையும் அதே மாதிரியே கொண்டு வரணும். 4x + 3y = -12. -12ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணலாம். 4x -12ஆல் பண்ணணும், டிவைட் பண்ணணும். -12 இங்கே மைனஸ்ன்னு போட்டுக்கணும். 3y இங்கே 12, இங்கே மைனஸ் மாற்றியாச்சு. = -12/-12. இப்போ 4x -12 - 3y/12 = இங்கே 1 வந்துடும். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணலாம். 1 4s are 4, 3 4s are 12. இங்கே 3ஆல் 1 3s are 3, 4 3s are 12. மீதி என்ன இருக்குது? x/- இங்கே போடணும். x/-x/3 -y/4 = 1. இப்போ எக்ஸ் வெட்டு துண்டு அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் -3, ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டு துண்டு தமிழில் என்னென்னு வந்துடுது? y கீழே -4. ஆன்சர் வந்து
-4. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.30. Find the slope of the straight line 6x plus 8y plus 7. Find the slope of the straight line 6x plus 8y plus 7 equal to 0. ஸ்லோப், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்பு என்னன்னு சொல்லணும்? எம். ஸ்லோப்னால் என்னது? சாய்வு. தமிழில் சாய்வு. சாய்வு. இப்போ சாய்வு என்னது? அதுக்கு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அதாவது தமிழில் மைனஸ் எக்ஸின் கெழு ப்ளஸ் டிவைடட் பை ஒய்யின் கெழு தமிழ் மீடியத்துக்கு. இப்போ எக்ஸின் கெழு என்னது? 6 இங்கே. இப்போ எம் ஈக்குவல் டு ஸ்லோப் ஈக்குவல் டு -6 டிவைடட் பை ஒய்யின் கெழு இங்கே 8. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் -3/4. இதுதான் ஸ்லோப்பு. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் வந்து இந்த எக்ஸின் கெழு மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டேன். எக்ஸின் கெழு 6 டிவைடட் பை ஒய்யின் கெழு, ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட்டு 8, அது எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, 4 2s are 8. ஓகே. அடுத்த கணக்கு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி லைன் விச் இஸ் பேரலல் டு 3x minus 7y equal to 11. அதாவது இந்த கோட்டுக்கு இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்லோப்புலேருந்து நம்ம இதுக்கு இணையான கோட்டினுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிப்போம். 3x minus 7y equal to 11ன்றது சம்மு. இதை எப்படி எழுதணும்? நம்ம 3x minus 7y minus 11 equal to 0. இப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? m equal to minus coefficient of x divided by coefficient of y. அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு தமிழில். இப்போ மைனஸ் எக்ஸின் கெழு என்னது? எம் ஈக்குவல் டு ஸ்லோப் ஈக்குவல் டு ஸ்லோப்பு. ஸ்லோப்னா சாய்வு. எம் ஈக்குவல் டு மைனஸ் போட்டுக்கணும். இங்கே எக்ஸனுடைய கெழு 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 3 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து -7, ஒய்க்கு பக்கத்தில் இருக்குது, ஒய்யின் கெழு -7. இப்போ மைனஸும் கேன்சல் ஆகிடும், 3/7. இப்போ இந்த லைனுக்கு, இந்த கிவன் லைனுக்கு பேரலல் லைன், இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு m1 வச்சுக்கலாம். பேரலலாக அதாவது இந்த லைனுக்கு இணையாக உள்ள ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்பும் இதே தான். அதாவது m1 ஈக்குவல், ரெண்டு ஸ்லோப்பும் டூ பேரலல் லைன்ஸினுடைய ஸ்லோப் வந்து சமமாக இருக்கும். அதனால் ரெண்டு இணையான நேர்கோட்டினுடைய சாய்வுகள் சமம். ஆகையால் இந்த கொடுக்கப்பட்ட கோட்டின் இணையாக உள்ள மற்றொரு கோட்டின் சாய்வும் இணையாக உள்ள கோட்டின் சாய்வு இதே சாய்வு தான், 3/7. ஏன்னா m1 ஈக்குவல் டு m2. parallel line slopes are equal. அடுத்த கணக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற, இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
இப்போ இதனுடைய ஸ்லோப்பும் முதல்ல கண்டுபிடிப்போம். 2x மைனஸ் 3y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 கொடுக்கப்பட்ட கணக்கு. m ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு. ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை மைனஸ் 3. இப்போ மைனஸும் கேன்சல் ஆகிடும். 2 பை 3. இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற, அதாவது செங்குத்தாக இந்த கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள கோட்டின் ஸ்லோப், அதாவது சாய்வு ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2 பை 3. இங்கே 2 பை 3 இருக்குது. அதனுடைய பர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுக்கு, கோட்டுக்கு சாய்வு என்னென்னா மைனஸ் 1 பை 2 பை 3. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ரெசிப்ரோக்கலாக எழுதணும், மைனஸ் 3 பை 2, அதாவது மைனஸ் 3 பை 2. இது அப்படியே 2 பை 3-ஐ 3 பை 2ன்னு எழுதணும். அதாவது m1 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m2. If these two lines are perpendicular means அதனுடைய slopes are like this. m1 equal to minus 1 by m2. அடுத்த கணக்கு. Show that the straight lines 2x plus 3y minus 8 equal to 0 and 4x plus 6y plus 18 equal to 0 are parallel. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலல்ன்றாங்க. அப்படின்னா என்னது? ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ m1 கண்டுபிடிப்போம். m1 முதல் கோட்டினுடைய ஸ்லோப்பு m1 வந்து என்னது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை, மைனஸ் தெளிவாக போட்டுக்கணும், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு ஒய்யின் கெழு. இப்போ m1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது? மைனஸ் 2 பை 3. இதுதான் m1 கண்டுபிடிச்சாச்சு. m2 அதே மாதிரி, m2 இதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் m2 என்னது? மைனஸ் 4 பை 6. அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 2 பை 3ன்னு வரும். இப்போ ரெண்டும் பாரு, m1 ஈக்குவல் டு m2. ஸோ these two lines are parallel. இரண்டும் இணையானவை, parallel. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். Example 5.33. Show that the straight lines x minus 2y plus 3 equal to 0 and 6x plus 3y plus 8 equal to 0 are perpendicular. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to prove m1 equal to minus 1 by m2 ப்ரூவ் பண்ணணும். m1 equal to minus 1 by m2. இப்போ m1 கண்டுபிடிக்கலாம். m1 என்ன வரும்? ஃபார்முலா எழுதிக்கிங்க. மைனஸ் 1 பை மைனஸ் 2 வருது. இப்போது 1 பை 2 m1. m2 மைனஸ் 6 பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணால் மைனஸ் 2 வருது.
ஓகே. ஸோ M1 M2 என்ன, நம்ம M1 என்னது, M1 ஈக்குவல் டு M1 1/2. இப்போ M2 எப்படி இருக்கணும், இதனுடைய ரெசிப்ரோக்கலாக இருக்கணும், அதாவது -1/2. இப்போ மைனஸ் இதை ரெசிப்ரோக்கலாக பண்ணால் என்ன வரணும், நம்மளுக்கு 2 மேலே வந்துடும் இல்லையா, இது மேலே போயிடும். 1/2னுடைய ரெசிப்ரோக்கல் என்ன, வெறும் 2. அப்போ -2. இப்போ M2க்கு சமமாக வந்துவிட்டது. M1 இஸ் M2. ஸோ M1 இஸ் M2 இஸ் எப்படி இருக்குது, M2 இஸ் M1க்கு -1/M1 M2 இஸ் M1க்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கிறது என்பது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே. தேர்ஃபோர் தீஸ் 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் see tomorrow.